ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஆர்பி தேர்வர்களுக்கு ஒரு ஹாப்பியான நோட் வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஏற்கனவே டிஆர்பியில் டெட்ல வந்து பாஸ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல இப்பதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க நோட்டிபிகேஷனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க வந்து வேகன்சிஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரு ஹாப்பியான நோட் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும். ஏன்னா காலி பணியிடங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வரைய இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து காலி பணியிடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். டைட்டிலே வந்து பாருங்க, இம்மாத இறுதிக்குள் 3000 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலாவே கொடுத்துட்டாங்க. நவம்பர் 12ஆம் தேதி இந்த ஒரு நியூஸ் ஆர்டிகல்ல நம்மளுக்கு வந்து ஷேர் ஆயிருக்குது. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் அதாவது தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் இடையிலான கல்வி தரத்தை வழங்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு வந்து உத்தேசித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் இருப்பதால் மாணவர்களின் கல்வி திறன் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் 5,786 இளநிலை ஆசிரியர் பணியிடங்களும் 2000க்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டாதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களும் மற்றும் 2,600க்கும் மேற்பட்ட பட்டாதாரி ஆசிரியர்களுக்கு காலி பணியிடங்கள் உள்ளது அப்படிங்கிறத தெளிவா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இப்ப கரண்ட் அப்டேட்ல வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இதை வந்து ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சென்று ஆய்வு செய்த போது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் மாணவர்களின் கல்வி திறனுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டுக்குள் காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் அப்படிங்கறத தெரிவித்தார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் இம்மாதம் இறுதிக்குள் 3000 ஆசிரியர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பணி நியமனம் வந்து வழங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணம் வந்து அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருப்பதே அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பிரைவேட் ஸ்கூலை தாண்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த இன்க்ரீஸ் ஆன அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணணும், மாணவர்களின் எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணி நியமனம் வந்து பண்றாங்க. ஏற்கனவே டெட்ல வந்து பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு 3000 ஆசிரியர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பணி நியமனம் ஆணையம் வந்து இந்த மாசம் நவம்பர் எண்டுக்குள்ள வந்து கொடுத்துருவாங்க. இதை தாண்டி 10,000 ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சு அதுல வந்து கிளியர் பண்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சிலபஸ்லாம் வந்து ரொம்ப லோ பண்ணி ரொம்ப கம்மியான சிலபஸை வந்து கொடுத்துருந்தாங்க. அது அரசாணையிலே வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க அந்த அரசாணையை நீங்க வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து போட்டிருக்கோம். சோ அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க பிஜிடிஆர்பி இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டோட்டலா என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலபஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹையா இருந்ததை வந்து பாத்தீங்கன்னா லெஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூ சிலபஸ் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. சரிங்களா? முதுநிலை ஆசிரியர்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணினி பயிற்றுனர், நிலை 1 உடற்கல்வி இயக்குனர் ஆகிய போட்டிகளுக்கு தேர்வுகளுக்கு புதிய பாடத்திட்டங்களை வெளியிடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நியூ சிலபஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் பத்தி நீங்க வந்து டீடைலா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து டிஎன்பிசிக்காக வந்து டிஆர்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.